இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த 2026 T20 உலக கோப்பைக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்தது. சுமார் 2 ஆண்டுகளாக அணியில் சேர்க்கப்படாமல் ஓரம் கட்டப்பட்டிருந்த இஷான் கிஷன் மீண்டும் அணிக்குள் நுழைந்தது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. 2024 ஆண்டு துவக்கத்தில் இருந்தே இந்திய அணியில் இடம் பிடிக்க முடியாமல் இஷான் கிஷன் தடுமாறி வருகிறார். அதற்கு காரணம் இருக்கிறது. 2024 ஆண்டு துவக்கத்தில் இஷான் கிஷனை உள்ளூர் ஃபார்மேட்டில் ஆட சொல்லி பிசிசிஐ கேட்டுக்கொண்டது. ஆனால் இஷான் கிஷன் அதனை மதிக்காமல் தொடர்ச்சியாக ஐபிஎல்லுக்கு பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். இதனால் கடும் அதிருப்தி அடைந்த பிசிசிஐ கிஷனை அடுத்த அணியில் சேர்க்கவே இல்லை. பிறகு இஷான் கிஷன் தொடர்ச்சியாக உள்ளூர் தொடர்களில் விளையாட ஆரம்பித்தார். சமீபத்தில் சையத் முஷ்டாக் அலி T20 தொடரில் 10 போட்டிகளில் 500க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்து ஜார்க்கண்ட் அணி கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக இருந்ததால் தான் கிஷனை மீண்டும் சேர்த்துள்ளனர். அதே சமயம் துணை கேப்டனாக இருந்த சுப்மன் கில் அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். T20 போட்டிகளில் அவரது ஸ்ட்ரைக் ரேட் மற்றும் சமீபத்திய ஃபார்ம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது உள்ளது. அவருக்கு பதிலாக தான் இஷான் கிஷன் சேர்க்கப்பட்டுள்ளார். துணை கேப்டன் பதவியை அக்சர் பட்டேலிடம் கொடுத்துள்ளதால் அவர் அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதனால் வாஷிங்டன் சுந்தருக்கு அவ்வப்போது மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும் என கருதப்படுகிறது. காரணம், வருண் சக்கரவர்த்தி தொடர்ச்சியாக மிரட்டலாக பந்து வீசுகிறார். ஒருவேளை பிட்ச் சூழலுக்கு சாதகமாக இருந்தால் சக்கரவர்த்தியுடன் குல்தீப் யாதவை சேர்க்கவே வாய்ப்புள்ளது. இதனால் சுந்தரால் பேக்கப் வீரராக மட்டுமே இருக்க முடியும் என கருதப்படுகிறது. T20 உலக கோப்பை வரலாற்றில் முதன்முறையாக 20 அணிகள் இத்தொடரில் பங்கேற்க உள்ளதால் இத்தொடர் உலக அளவில் பெரிய கவனத்தை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.